ராசி அன்பர்களுக்கு 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது இந்த வருஷம் எங்கள் 7.5 போன வருஷமே எங்களுக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 2 வருஷம் முன்னாடியே. எங்களுக்கு எப்படி இருக்கும், திரும்பவும் கஷ்டமாக, ஏன்னா ஜென்மசனி வரப்போகுதுன்றாங்க, குரு வேறு மாறுறாருன்றாங்க, ராகு கேது பயிற்சி, இதெல்லாமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு மீனராசிக்காரங்க ரொம்ப எதிர்கொண்டு இருப்பீங்க. பொதுவாகவே மீனராசி அன்பர்கள் ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள், நல்ல மனசு, நியாயமானவர்கள் என்று சொல்லலாம். நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எது என்று பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு அடுத்தபடியாக இந்த மீன ராசி நிச்சயமாக வரும். என்ன நம்மளை பாதுகாத்து கொள்வதில் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, பெரிய ஒரு திமிங்கலம் பெரிய ஒரு நம்மளோட இடத்துக்கு வந்து இப்போ மீன் என்ன பண்ணோம், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு டக்கு டக்குன்னு அந்த அதான் சொல்லுவாங்களே, இந்த கழுவுற மேலே நழுவுற மீன்ற மாதிரி நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் நீங்கள் செய்வீங்களே தவிர நிச்சயமாக மற்றவர்களை வந்து புண்படும்படியாக இருப்பதற்காகவோ அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படி அமைஞ்சிடும். ஆனால் நிஜமாகவே நீங்கள் அப்படி கிடையாது. அதே மாதிரிங்க மீனராசிக்காரங்கிட்ட என்ன ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான விஷயங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா செய் நன்றி மறப்பவர்கள் மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது அப்பப்போ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அது இவங்களுக்கு என்ன பண்ணாலுமே ஹெல்ப்பை மட்டும் வாங்கிக்கிறாங்க, ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அவங்களே வந்து திருப்தி, ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க நமக்குள்ளே என்ன தேங்க்ஸ் சொல்லணும், ஃபார்மாலிட்டி என்ன அப்படின்னு நினைக்கலாம். எப்போதுமே இங்கே இந்த புகழ்ச்சி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது நல்லது பண்ணால் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு இன்னும் மகிழ்ச்சியாக இன்னும் அதிகமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சின்ன ஒரு நெகட்டிவு, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து இந்த 2025வது ஆண்டில் எப்படி நம்ம நகர்த்திட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஜென்ம சனி வருது. ஜென்ம சனி என்றாலே உங்களுக்கு என்ன படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த சுகர், கைகால் இந்த அடிப்படுறது, இந்த நர்வஸ் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம சனினாலே ஹெல்த்து தான் மெயினாக கான்ஷியஸாக இருக்கணும். அடுத்தபடியாக அது மீன ராசி அன்பர்களுக்கு அந்த ஹெல்த்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவரவர் ஜாதகத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் என்ன பிளானட்ஸ் இருக்குன்றதை பொறுத்து தான் இன்னும் டீட்டெயில்டாக சொல்ல முடியும். ஸோ நம்ம ஜாதகத்திலையும் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயமாக சனியால் வரக்கூடிய ஆபத்துகளை நீங்கள் தவிர்க்க முடியும். உங்களுக்கு இந்த குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் மாறும்போது, மே மாதத்தில் மாறும்பொழுது இதுவும் சுகஸ்தானத்துக்கு வர நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குங்க. ஸோ இந்த வருஷத்தில் மேக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கலாங்க. இப்போ எந்த ஒரு முடிவையும் நீங்கள் தயவு செய்து எடுக்காதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் பாதகமாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே மே மாதத்துலேயே ராகு கேதுவும் மாறுறாரு. அதனால் அதுவும் உங்களுக்கு பல விதங்களில் நன்மையை தான் தரப்போகுது. ஏன்னா இந்த ராகு தான் உங்களுக்கு ரொம்ப படுத்தி எடுத்துருக்குங்க. ஏன்னா ஜென்ம ராகு இருக்கும்போது அதுவான ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டாக இருந்திருப்பீங்க. ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் தெளிவான ஒரு சிந்தனையுடன் முடிவெடுங்கள். இந்த ஆண்டில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானையும் கும்பிடுங்க, சனி பகவானையும் கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். முடிந்தால் உங்கள் நட்சத்திரத்தன்று சுவாமியை வழிபடுங்கள். உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றமே உண்டாகும். வாழ்த்துக்கள்.